சைல்ட்ஹுட்டில் எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். பட் படிப்பு சரியாக வராது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நான் டிசைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து படிப்பில் நம்ம போக முடியாது. ஸோ நமக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வருது ஆர்ட்டு. ஸோ இதை எவ்வளோ முடியுமோ டெவலப் பண்ணி நம்ம பெயிண்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் ஷிஃப்ட் ஆனது தான். +480 கல்ச்சர்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோம். அது பண்ணாதவங்களும் இல்லை, வேலை பார்க்காத இடமே இல்லை. 40 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். அப்போது இந்த இடத்துக்குள்ளே இருக்கவங்களை சுற்றி வேலை பார்க்காத ஆட்கள் கிடையாது, எல்லாருக்குமே ஒர்க். இவ்வளோ நாள் கேரியராக ஆர்டிஸ்டாக இருந்தேன்னு நான் சந்தோஷப்படுற பெருமைப்படுற ஒரு ப்ராஜெக்ட் அது. பெயிண்டிங் பண்ணோம், 187 பெயிண்டிங். இப்போ நாளைக்கு காலையில் ஷாருக்கை பார்க்க போகிறோன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் சொல்லுவாங்க. நாளைக்கு ஷாருக் கானை முடிச்சு மார்னிங் ஃப்ளைட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், கொண்டு போய் ஷாருக் கொடுத்துருவாங்க, அவங்கள இன்வைட் பண்ணுவாங்க, ஷாருக் வந்தாப்புல. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஷாக்கிங் இருக்கு. ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நாங்கள் விஜய் ஷாரன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்ரீதர் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ 40 இயர்ஸ் ஆர்ட்காக உங்களை நீங்கள் டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்க எல்லா இடமும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கும்போது எல்லாத்தையும் கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்குது. ஸோ இந்த ஆர்ட் உங்கள் லைஃப்பில் எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? இந்த ஜேர்னி பற்றி நீங்களே சொல்லுங்கள். ஆக்சுவலாக சைல்ட்ஹுட்டில் எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். பட் படிப்பு சரியாக வராது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நான் டிசைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து படிப்பில் நம்ம போக முடியாது. ஸோ நமக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வருது ஆர்ட்டு. ஸோ இதை எவ்வளோ முடியுமோ டெவலப் பண்ணி நம்ம பெயிண்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் ஷிஃப்ட் ஆனது தான். ஆர்ட்டுக்குரிய பிகினிங் எப்படி சார் ஆரம்பிச்சு? பிகினிங் என்னென்னா, சும்மா ஒரு 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 சயின்ஸில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் ட்ராயிங்ஸ் எல்லாம் போடுவோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ட்ராயிங்ஸ். அப்போது அதெல்லாம் நிறைய பேரோட ரெக்கார்ட் புக்கில் நான் தான் ட்ரா பண்ணுவேன் பசங்களுக்கு. ஸோ அப்புறமா அப்போ ஏஷியன் கேம்ஸ் வந்து அதில் ஒரு எலிஃபென்ட் இருக்கும். அந்த எலிஃபென்ட் வந்து ஃபுட்பால் விளையாடும், ஹாக்கி விளையாடும். அப்போ ரொம்ப ஃபேமஸ் அது ஏஷியன் கேம்ஸோட லோகோ அந்த யானைக்குட்டி. மேக்ஸிமம் எங்களோட ஸ்கூலில் இருக்க பசங்களோட ஷர்ட்டில் அந்த டிராயிங் என்னோடது இருக்கும். இன்ட்ரோலான லஞ்ச் பிரேக்கான எல்லா பசங்களும் எங்கிட்ட வந்துருவாங்க. அந்த ஷர்ட் ஆவது கொடுப்பாங்க, நான் ஒரு டிராயிங் பண்ணி கொடுக்கணும் ஷர்ட்ல. இதான் என்னோட ஒர்க்கு. கிட்டத்தட்ட ஒரு thousands ஆஃப் அப்பு டிராயிங் பண்ணியிருப்பேன். அது எல்லாரோட ஷர்ட்ல அது 2-3 வாஷ்க்கு அப்புறம் கூட இருக்கும் அந்த டிராயிங். ஸோ அதெல்லாம் இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் வேற ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 3D மியூசியத்துக்குள்ள நீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க. இந்த வாழ்க்கை எப்படி சார் ஆரம்பிச்சது? இது ஒரு மியூசியமா ஆக்கணும் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான். நான் ஒரு 40 years 87 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இது இப்போ கிளிக் ஆர்ட் மியூசியம். ஸோ 2000 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ்லாம் ஜீசஸ் எங்க இருந்து நம்மள பார்க்குற மாதிரி ஸ்கெச்சஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஆர்னல் ஸ்ட்ரீட் சர்ச்சில் இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் முன்னாடி பண்ணியாச்சு, நம்ம ஒன்றுமே பண்ணல. நம்ம அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு கொரியன் ஒருத்தர் ட்ரிக் ஆர்ட் மியூசியம்னு பண்ணியிருந்தான். ட்ரிக்கை அதை இன்ஸ்பயர் பண்ணி நான் பண்ணது தான் கிளிக் ஆர்ட் மியூசியம். இந்தியாவில் ஒரு 19 பிளேசஸில் பண்ணேன். ஸோ அது என்னோட கற்பனை கிடையாது. ஒரு இடத்துல பார்த்தது அழகாக இருந்தது, நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நான் ட்ரை பண்ணது தான். ஸோ இந்த சுற்றி இருக்க எல்லா இடமும் வந்து அந்த 3D பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்ல ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதாவது லைக் எங்கேருந்து பார்த்தா நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ அந்த 3D பெயிண்டிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அண்ட் அது எப்படி சார் நார்மல் பெயிண்டிங் விட 3D பெயிண்டிங் எப்படி டிஃபரெண்ட்? கஷ்டமே கிடையாது மேடம், ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான். எல்லாமே ஒரு பின்னாடி ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ ஒரு பெரிய கார் ரேஸ் ஒருத்தர் ஓட்டுறாரு, ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஒரு கார் டிரைவருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்கு. ஸோ அவர் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, இவர் ஒரு லிமிட்டோட ஸ்டாப் பண்ணிக்கிறாரு, அவ்வளோதான். யார் வேணால் எந்த பவுண்டரி வேணால் கிராஸ் பண்ணலாம். நம்மளே ஒரு சின்ன ஒரு சிவசங்கரி மேம் சொன்ன மாதிரி சின்ன நூல் கண்டா நம்ம சிறைப்படுத்துவதுன்ற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு லாக் ஒன்று பண்ணி இதெல்லாம் நம்மளால முடியாது, இதெல்லாம் நம்மளால முடியாது, நம்ம இருக்கோம். நம்மளால முடியாது எதுவுமே இல்லை. இது மேன்மேட் வேர்ல்டு.
மனுஷனால் உருவாக்கப்பட்டது தான், இன்க்ளூடிங் மணிலேருந்து, பேப்பர்லேருந்து, ஃப்ளைட்லேருந்து, ட்ரெயின்லேருந்து, ஜெட்லேருந்து, ராக்கெட்லேருந்து எல்லாம் யாரும் மேலேருந்து கொரியர் வரல. எல்லாமே ஒரு மனுஷன் மூளைக்குள்ளேருந்து உருவானது தான். அவ்வளோ தூரம் ஒரு ப்ரீஷியஸான ஒருத்தனோட பிரெயின் அது. ஒருத்தனுக்குள்ளேயே ஒரு உலகம் இருக்குது, ஒரு பெரிய உலகத்தை கிரியேட் பண்ண முடியும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக அவன் எதுவும் பண்ணிடாம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன் வந்தனால பெயிண்டர்ஸ் உடைய ஜாபோ இல்லை அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுமா? எதுவாலையும் எந்த ஒர்க்கும் யாருக்குமே அஃபெக்ட் ஆகாது மேடம். நம்மளுக்கு அது ஒரு பெரிய ஒரு அசிஸ்ட் பண்றதா ஒரு டூலா நீங்க நினைச்சுக்கோங்க. இப்போ நடந்து போயிட்டு இருந்தோம், கொஞ்ச நாள் பொறுத்து குதிரை வண்டியில போனோம், அப்புறம் மாட்டு வண்டியில போனோம், அப்புறம் ஒரு மாதிரி ஒரு இந்த வண்டியில போனோம், அதுக்கப்புறம் ட்ரெயின் போனோம், அதுக்கப்புறம் ஃப்ளைட் போனோம், அதுக்கப்புறம் லூப் போகிறோம். ஸோ நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டே வரோம், அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஏற்றுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒரு பெயிண்டர் இருக்கான், நான் கட் அண்ட் பேஸ்ட் ஆர்டிஸ்டாக என் கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது பேஜ் மேக்கர்னு ஒன்று வந்தது, சிஸ்டம்க்கு கன்வெர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கோரல் பெயிண்டர் வந்தது, அப்புறம் ப்ரோ கிரியேட் வந்தது, அப்புறம் பேப்பர் 52 வந்தது. இப்போ ஏஐ வந்திருக்கு. ஏஐல ஒன்றும் கிடையாது, அதில் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அது உள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்காக எதுவும் பண்ண தெரியாது. உங்களோட கேள்விகளும் நீங்கள் கொடுக்குற கீ இமேஜஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன வேணும் ஒருத்தர் சமையல் இருக்கு, உதாரணத்துக்கு ஒரு சமைக்கிறத வைத்துக்கோங்க. எல்லாரும் சமைக்கிறதும் நம்ம சாப்பிட முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தங்க சமைக்கிறத சொல்கிறோம், நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க, எப்படி இது பண்ணுறீங்கன்னா, அதே உள்ள இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு ஏன் நம்மளால பண்ண முடியல, அவரால் பண்ண முடியுதுன்னா, அவர் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி அதுக்காக டெடிகேட் பண்ணி அது பேஷனாக எடுத்து அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு. அவங்க சமைக்கிறது அழகாக இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு பெயிண்டர் தானே சொல்றான், இப்படி வந்திருப்பாரு, இப்படி இருந்திருப்பாரு, இப்படி பிள்ளையார் இப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாரு, எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்டா சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் சொன்னது அவங்க தானே. ஸோ ஒரு வாட்டி திருவள்ளுவர் வரைஞ்சவன் ரொம்ப பாவம் சாப்பிடாத ஒரு திருவள்ளுவர் வரைஞ்சிட்டான். அதை கலைஞர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நல்ல ஒரு பெயிண்டர் கிட்ட கொடுத்து குளுக்கோஸ்லாம் ஏற்றி அழகா திருவள்ளுவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் திருவள்ளுவர் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் புஷ்டியா இருப்பார். ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து குளுக்கோஸ்லாம் ஏற்றினாதான் அது வந்து சரியாகும். ஸோ இப்போ இது வந்து ஒரு காலத்தால் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராசஸ் மாற்றங்கள். ஸோ இது எல்லாமே மனுஷன்தான். எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு உழைப்பு இருக்கு, ஒரு மனுஷன் பின்னாடி இருக்கும். அந்த பெயிண்டிங்ல இருந்து அந்த ஸ்டாச்சு பண்ணணும்ன்ற அந்த தாட் எங்கிருந்து வந்தது? அதை யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நிறைய மியூசியம்ஸ் பண்ணோம். மியூசியம்ஸ் பண்றது 27 மியூசியம்ஸ் பண்ணியிருக்கேன் இந்தியாவில். 2 மியூசியம் சிங்கப்பூர்ல பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 4 கண்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மியூசியம் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ மியூசியமுக்கு ஸ்கல்ப்சர்ஸ் நிறைய முக்கியமாக தேவைப்படுதுன்றப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு 14 மெம்பர்ஸ் டீம். ஒருத்தரால செலவு பண்ண முடியாது. இப்போ நான் வந்து கிளேக்கான கீ ஸ்கெட்சஸ் கொடுக்கலாம், கிளே ஒருத்தங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபைபர் மோல்டு, பாலிஃபைபர் மோல்டு, சிலிக்கான் மோல்டு அவுட் எடுத்ததுக்கு அப்புறமா ஹேரை ஸ்டிச் பண்ணுறது, பல்லு ஸ்டிச் பண்ணுறது, கண்ணு கொண்டு வந்து பொசிஷன் பண்ணுறது, ஷர்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனல் டோனிங், கலர் டோனிங், ரப்பர் கலர் டோனிங்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி பண்ணுறப்ப தான் அந்த முகம் வந்து கொண்டுட்டு வர முடியும். அந்த கலர் ப்ராசஸ் யூஎஸ்ல இருக்கு, அதை இம்போர்ட் பண்ணி அந்த கலர் ப்ராசஸ் பண்ண ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே கிடையாது, ஒருத்தரோட ஒழிப்பு கிடையாது. இது ஒரு பெரிய டீம் ஆஃப் ஒர்க். ஸோ இப்போ இது ஒரு மியூசியம் ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா, நான் லீடர்ஷிப்பில் இருந்தாலும் எனக்கு கீழே கிட்டத்தட்ட 200க்கு மேலே ஏன் சொல் பேச்சை கேட்டு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்களோட எல்லாரும் சேர்ந்த ஒரு கிளாப் தான் அது. நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்டாச்சு வந்து யாரோடது, அண்ட் நீங்க லேட்டஸ்டா பண்ண ஸ்டாச்சு யாரோடது? ஃபர்ஸ்ட் பண்ணதுன்னு ஞாபகம் இல்லை, நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், அது எனக்கு கரெக்டா இப்படியே அதுன்னு ஞாபகம் இல்லை. கடைசியா இப்போ அரவிந்தர் பண்ணியிருக்கேன். ஸோ அரவிந்தரும் மதுரையும் பண்ணியிருக்கேன். ஷிடி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானது ஓல்ட் டாலஸ்ட் மேன் பண்ணோம், ஓல்ட் ஷார்ட்டஸ்ட் மேன் பண்ணோம், நிறைய போய் ஹிட்ச்காக் பண்ணோம். ஸோ அப்புறமா நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் உடைய ஸ்டாச்சு நான் பார்த்தேன். நிறைய பேர் மியூசியம் ப்ராஜெக்ட்ஸ்க்காக நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ அப்படி லைக் நம்ம தமிழ்நாட்டு லீடர்ஸ்ல இருந்து நீங்க யாரை பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம்? இல்லை, நிறைய பேரை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 480+ ஸ்கல்ப்சர்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நிறைய ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது பண்ணாதவங்களும் இல்லை, வேலை பார்க்காத இடமே இல்லை. 40 வருஷமா ஒர்க் பண்றேன். அப்போ இந்த இடத்துக்குள்ள இருக்கவங்களை சுற்றி வேலை பார்க்காத ஆட்கள் கிடையாது, எல்லாருக்குமே ஒர்க். இந்த ஸ்டாச்சுஸ்லாம் நான் பார்க்கும்போது, நான் மேலே போய் சுற்றி பார்க்க என்னோட பர்சனலாக எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, நைட் அட் தி மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும். ஆமா, 5 மணி 6 மணிக்கு மேலே அங்கே இருக்க எல்லா ஸ்டாச்சுக்கும் உயிர் வந்துடும். அது அப்படியே ஜாலியாக அப்படியே சுற்றி, அதுக்கப்புறம் காலைல 6 மணி ஆகும்போது அந்த ஸ்டாச்சு வந்து பொசிஷன்ல போய் நின்றுப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கா சார்? இந்த இடத்துல தனியா இருக்கு சொல்லுவாங்க,
நானும் அந்த படம் பார்த்துருக்கேன். இப்போ இவங்கெல்லாம் உயிரோட இருக்க மாதிரி இருக்கு, நான் வேற தூரத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்குன்னு நினைச்சிருவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து பழகிடும். ஓகே. இப்போ நீங்க புதுசா ஒரு இடத்துக்குள்ள வரப்ப இது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம். இது கூடவே இருக்கப்போ ஒன்றும் இப்போ இதுக்கு என் கூட ஒர்க் பண்றவங்க யாருக்கும் இது ஒரு பெரிய பயமா இருக்காது. அவங்க தான் பார்த்துட்டே இருக்காங்கல்ல, அவங்க தங்கி இருக்கப்பயும் அவங்களுக்கு தெரியும் ஸ்டாச்சு தான். ரைட்டு தூக்கத்துல எந்திரிச்சிங்கனாலும் அது எதுவும் பண்ணாது, அது ஸ்டாச்சு தான் தெரியும். நமக்கு ஒரு மனப்பிரம மாதிரி தான். ஆனா அது அப்படி எதுவும் நடக்காது. ஓகே. ஆனா அப்படி வந்ததுன்னா நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவேன்ல. நான் ஒரு செலவு பண்ணா அது உயிரோட பொருட்கள் வருதுன்னா அப்போ இன்னும் பயங்கரமா இன்னும் பயங்கரமா கலாக்கட்டும். ஆமா. ஒரு ஆர்ட் மூலியமா வந்து ஒரு பர்சன் வந்து தன் கெரியரை சூஸ் பண்ண முடியும். இன்னும் 2026லயும் ஆர்ட் மூலியமா ஒருத்தவங்க கெரியர்ல சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஆர்ட் இல்லாம, டிசைன் இல்லாம, ஆர்ட் ஃபார்மோ டிசைன் ஃபார்மோ இல்லாம உலகமே இல்லை மேடம். ஓகே. வேர்ல்டே கிடையாது. எங்க எடுத்தீங்கன்னாலும் அதுல பார்ட் ஆஃப் த ஆர்ட். ஓகே. எனி டிசைன், எனி மொபைல், எனி ஷூ, எனி ஷர்ட், எனி கிளிப்பா, எனி ஒரு ஸ்பெக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு காராக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், அது பின்னாடி ஒரு பெரிய டிசைன் டீம் இருக்காங்க. அவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கு அவுட்புட்டாக நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுறோம். ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காரு, 50 மாடி 100 மாடிக்கெல்லாம் கட்டுறாரு. ஸோ அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய இப்போ ஜெஃப்ரி பாவா இருக்கான், ஸ்ரீலங்கனில் இந்த ஸ்கல்ப்டரு கூட. இப்போ ரீசெண்டாக போய் அவங்களோட ஸ்டுடியோ போய் நான் ஃபுல் டூரு அவர் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பார்த்துட்டு வந்தேன். ஒரு பார்லிமெண்ட் கட்டியிருக்காரு ஸ்ரீலங்காவில். என்ன சுனாமி வந்தாலும் அதுக்குள்ளே தண்ணி வராது. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியாக பண்ணியிருக்காரு. ஒரு கிட்ட அவரோட ப்ளூ வாட்டர்ஸ்னு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தேன். அது சுனாமி வந்தப்போ அந்த ப்ராப்பர்ட்டி எதுவுமே ஆகல. ஓகே. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஒரு மாதிரி டெக்னிக்கலாக பிரெயினோட ஒரு மனுஷன் இருந்திருக்கான். அவன் இவ்வளோ பெரிய விஷயம் கிரியேட் பண்ணியிருக்கான். ஓகே சார். இப்போ வந்து லைக் அண்ட் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒர்க் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டாக வந்து நான் இப்போ ரீசெண்டாக உங்களை பற்றி படித்ததில் வந்து என்னென்னா, அப்துல் கலாம் சார் பற்றி ஒரு மியூசியம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து அப்துல் கலாம் சாரோட 50 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து ஒரே பெயிண்டிங்கில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வந்து மியூசியம்லேயும் வச்சுருக்காங்க ஒரு ஆனராக. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அது உங்களை பண்ண சொன்னப்போ உங்களுக்கு எப்படி பர்சனலாக ஃபீல் ஆச்சு? அது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து அப்துல் கலாம் ஐயாவோட ஃபேமிலி தான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணாங்க டிஃபென்ஸ்க்கு. ஓகே. ஸோ DRDO அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தாங்க. PM இனாகுரேட் பண்ணாங்க. அதுக்குள்ள ஒரு 100 பெயிண்டிங்ஸு, 500 ஃபோட்டோகிராஃப்ஸு, 2 சிலிகான் ஸ்டாச்சூஸ், 4 இன்ஸ்டலேஷன் சேர்த்து 1 இயர் ஒர்க் பண்ண அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ PM ஒர்க் பண்ண இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்யூமெண்ட் இன் இந்தியா. ஸோ அதிக பேர் விசிட் பண்ணதுங்க தான். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் விசிட் பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப, நான் இவ்வளோ நாள் கேரியராக ஆர்டிஸ்டாக இருந்தேன்னு நான் சந்தோஷப்படுற, பெருமைப்படுற ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவார்ட்ஸில் நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் லைக் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உங்களுடைய ஒர்க்கில். ஸோ அந்த அனுபவம் வந்து லைக் ரொம்ப குறுகிய டைம் பீரியட்ல அவ்வளோ பேருக்கு எப்படி சார் உங்களால்? பேருக்கு நான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பிகினிங் எனக்கு சொல்கிறப்போ, மகேந்திரன் சொல்கிறப்போ எனக்கு ஒரு 10 பெயிண்டிங் தேவைப்படும். அப்புறம் யுகி என்ன எல்லாருமே இதில் இருந்தாங்க ஜூரியில். எல்லாரும் சொன்னப்பயும் ஒரு 10 to 15 பெயிண்டிங் தேவைப்படும். அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறமா அது இன்வைட்டா போச்சு. அப்புறமா 5 நாமினி இருந்தா 5 நாமினிக்குமே இன்வைட்டா 5 பெயிண்டிங் வேணும் அப்படின்னு கடைசியா பெயிண்டிங் நாளைக்கு ஃபங்க்ஷனு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். 187 பெயிண்டிங் பண்ணோம். 187 பெயிண்டிங். இப்போ நாளைக்கு காலையில் ஷாருக்கை பார்க்க போறோம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் சொல்லுவாங்க. நாளைக்கு ஷாருக் கானை முடிச்சு மார்னிங் ஃபிளைட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். கொண்டு போய் ஷாருக் கொடுத்துருவாங்க. அவங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஷாருக் வந்தாப்புல. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஷாக்கிங் எப்படி சார் அதுல சைஸஸ் இருக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு குட்டி, ஒரு ரஜினி சார், கமல் சார், விக்ரம், விஜய் அண்ணா எல்லாருக்குமே வந்து பெரிய பெயிண்டிங். இன்னும் பெரிய பெயிண்டிங் வந்து இவங்களுக்கு பாம்பே போறதெல்லாம் இன்னும் பெருசா இருக்கும். அந்த மாதிரி நிறைய சைஸஸ் டிசைட் பண்றப்போ அதுக்கு ஃபுல்லா ஹோம் ஒர்க் பண்ணோம். ஸோ ரொம்ப முடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. கிளம்பி கண்ட்ரியை விட்டே ஓடிட்டாங்க. என்னால் முடியல, அவ்வளோ தூரத்துக்கு டென்ஷனாக இருந்தது. ஸோ ரொம்ப நல்ல அனுபவமான ஒரு விஷயம். ஓகே. ஸோ நான் அந்த பிக்சர்ஸ் பார்த்த வரைக்குமே ஒருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஒரு மாதிரி அவங்களை இமேஜின் பண்ணி அவங்க இப்படி இருந்தா இப்படி இருக்கும். அப்படிதானே மேடம். நீங்க ரெகுலர் போட்டோகிராஃப் இருக்க அழகா நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். நான் வரைஞ்சுதான் சொதப்பிடுவேன். வரையாம உங்க போட்டோ நல்லா இருக்கும். என்கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்கன்னா அதை நான் வித்தியாசமா பண்ணணும். நீங்க அதை அந்த 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 காஸ்டியூம்ல நீங்க இல்லாத மாதிரியும், நீங்க எப்போ பார்த்தாலும் அது உங்களுக்கு யூனிக்கா இருக்க மாதிரியும் ஒரு படம், ஒரு மாஸ்டர் பீஸ் இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும். அவங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். நீங்க உலகம் ஃபுல்லா சுத்தி இருப்பீங்க. இப்போ ஒரு ஃபிலிம் ஆக்டர் எல்லா இடம் போயிருப்பாரு, நிறைய பேரோட ஒர்க் பார்த்துருப்பாரு. நம்ம எங்க இருக்கோம்? ஏன்னா எப்போதும் ஒரு படம் பண்றதுக்கு முன்னாடி அதான் யோசிப்பேன். இதுல நான் எங்க இருக்கேன்?
சில வாட்டி எனக்கு இப்போ நிறைய தேவைப்படுறப்போ என்கிட்ட ஒரு டீம் ஒர்க் பண்ணும். எனக்கு என்ன தேவையோ அந்த டியூனில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா அங்கே வித்தியாசமாக இருக்கும். ரெகுலர் ஜெராக்ஸ் பண்ணுற ஒர்க்கை பண்ணுறதுக்கு நீங்கள் நானும் வேணாம். ஒரு அழகாக ஒரு ஜெராக்ஸ் மிஷினே போதும். அதே பிரிண்ட் எடுத்துருவோம், அதே எடுத்து பண்ணிக்கலாம். எதுக்கு நாங்கள் வரோம்? நாங்கள் வந்தால் நம்மளோட பார்ட் ஆஃப் த ஆர்ட் என்ன, என்னோட பார்ட் என்ன பார்க்குறப்ப அதான் பார்ப்போம். ஒரு விஷயம் நடக்க போகுது, அதில் நான் எங்கே இருக்கேன், எப்போதும் நான் எங்கே இருக்கேன். அந்த படம் நான் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்துடுறேன். ஆனால் அந்த படம் உங்கள் வீட்டில் பத்திரமா இருக்குது. அது உங்கள் வீட்டில் டெய்லி அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. தினம் பார்க்குறீங்க, ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேமிலி அந்த பெயிண்டிங். ஸோ யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, அந்த படத்தை பார்த்து பேசுவாங்க. அப்போ அந்த படத்துக்கு தினம் உயிர் இருக்கு. ஸோ அப்போ அதில் எவ்வளோ மேக்ஸிமம் எனக்கு ஃப்ரெண்டு தாஸ்னு ஒரு ஃப்ரெண்டு, உனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதுதான் கடைசி ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சிக்கோன்னு சொல்லுவாப்புல. அவ்வளோ நல்லா நீ ட்ரை பண்ணணும். இப்போ வரைக்கும் என் மைண்டில் அது இருக்குது. என்ன இப்போ ப்ராஜெக்ட் உள்ளே போனாலும் இது வந்து நம்மளோட லாஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஆனால் பெஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படி தான் நினச்சி பண்ணணும். இப்போ தான் கற்றுக்குறோம், நல்லா பண்ணுவோம், ஆனால் நம்மளது பெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா நம்மள மாதிரி எவ்வளோ பேர் கலக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றுமே கிடையாது. 33,000 வருஷம் வரலாறு இருக்கு. 33,000 இயர்ஸ் ஆஃப் ஆர்ட் இருக்கு. நிறைய ஃபார்ம், ஸ்டோன் ஃபார்ம் இருக்கு, கேன்வாஸ் ஃபார்ம் இருக்கு, டிஜிட்டல் ஃபார்ம் இருக்கு. எல்லாம் நான்லாம் பண்றேன்னு சொல்றது இல்லை, எல்லாம் பண்ணிட்டாங்க, நானும் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு தீமா லைக் அவங்கள பார்க்காத விதமா நீங்க பெயிண்ட் பண்ணணும். அதுவும் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல பண்ணணுன்றப்போ உங்களுக்கு பயங்கர ப்ரெஷரா இருந்திருக்கும். 100%. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அதுக்குரிய அந்த ஐ மீன் தேவையான பொருட்கள். இப்போ நீங்க ஒரு ஸ்கெட்ச் பண்ணி இப்போ நார்மலா ஒரு போர்ட்ரேட் பண்றதுனாலே ஒரு 3 to 4 days ஆகும்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஷாருக் சார் போய் பார்க்கணும், ஆனா இன்னைக்கு நீங்க பெயிண்டிங் பண்ணணும், அவங்களுக்கு இப்படி இமேஜின் பண்ணி பண்ணணும். எனக்கு நிறைய லேயர்ஸ் ஒர்க் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு பொண்ணுன்னா எத்தனை விதமான லேயர்ஸ் பண்ணலாம். ஒரு ஆணை ஒரு பிலோ 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கவரை எந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். நிறைய ஒரு ஐடியாலஜி ஹோம்ஒர்க் இருந்தது எங்கிட்ட. அந்த ஹோம்ஒர்க் இருந்ததுனால அது ஈஸியாச்சு. அதுல ஏற்கனவே ப்ரீவியஸா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இதை தொட முடியாது. நிறைய விஷயங்கள் கேட்டோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து ஆர்ட் சம்பந்தமா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து டிஃப்ரெண்டா நிறைய சொல்லி தந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.